ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் குருமா அப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கேரட், பீன்ஸ், அப்புறம் ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பட்டை, 2 பிரிஞ்சலை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இதான் அந்த தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை கட் பண்ணி போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய், மிளகா, அப்புறம் ஒரு 6-7 முந்திரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அதை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோடது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். இதை ஒரு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. க்ரீமியாக டேஸ்டியாக ஒரு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.